கிராமப்புறங்களில் இருந்து பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து பள்ளிக்கு சென்று படிக்க மாணவர்கள் தயாராக இருந்தாலும் போதிய பேருந்து வசதி இல்லாதது அவர்களின் ஆர்வத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாகவே மாறிவிடுகிறது. அப்படி ஒரு நிலைதான் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நெல்லையிலிருந்து நாகர்கோவில் செல்லும் சாலையில் உள்ளது செங்குளம் கிராமம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பயில தினமும் 2 கிலோமீட்டர் தூரம் வேகமாக நடந்து பிரதான சாலையில் நிற்கும் பேருந்துகளில் ஏறுகின்றனர் செங்குளம் பகுதி மாணவர்கள். நேரத்திற்கு பள்ளி செல்ல இந்த அரசு பேருந்துகளையே பிடிக்க வேண்டும் என்பதால் சில சமயங்களில் பேருந்தின் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு ஆபத்தான நிலையில் பயணம் செய்கின்றனர் மாணவர்கள். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இந்த பேருந்துகள் வராமல் போகவே நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் மாணவர்கள். எங்களுக்கு இந்த ஊரில் பஸ் வசதியே கிடையாது. நாங்கள் ரயில்வே கேட்டு போட்டதுலேருந்து நாங்கள் அங்கேருந்து இங்கே ஓடி வர வேண்டியதாக இருக்குது. ஒரு பஸ்ஸு கூட நிற்க முடியாங்க. சீக்கிரமாக வர முடியாங்க, லேட்டாகவும் வர முடியாங்க. தெரிய எனக்கு எந்த டைம்னே தெரிய எனக்கு. நாங்கள் அங்கேருந்து ஓடி வரணும்னா நாங்கள் போன வாரம் 8:45 தான் உள்ளே போகணும். எங்களுக்கு அது முன்னாடி பஸ்ஸு கிடையாது. நாங்கள் அன்னைக்கெல்லாம் 6 பேர் நாங்கள் வீட்டுக்கு போனோம். எங்களால் ஸ்கூலுக்கு கூட போக முடியல. அங்கே போனால் மிஸ்லாம் ஏசுறாங்க, வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா அப்பாலாம் ஏசுறாங்க. பஸ்ஸு லேட்டாக வருது. அப்படி ஏறி போனாலும் ஸ்கூல்கள் 8:45 தான் போகிறோம். 8:30 எங்களுக்கு பள்ளியோடம் கேட்டெலாம் அடைச்சிருவாங்க. 8:45 போய் கேட்டை திறந்துட்டு ஏஹெச்எம் ரூமுக்கு போச்சுருவாங்க. ஏஹெச்எம் ரூமுக்கு போனால் ஏன் லேட்டாக வந்தா, எதுக்கு லேட்டாக வந்தான்னு கேட்பாங்க. பஸ்ஸு போயிடுச்சாருன்னு சொன்னாலும் அடித்து இந்த இதில் உட்காரு, இன்னைக்கு முழுக்க இதில் தான் உட்காரணும், பெல் அடித்து வீட்டுக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தான் நீ வீட்டுக்கு போகணுன்றவாங்க. அணுகுசாலையை காரணம் காட்டி நிறுத்தத்தில் தனியார் பேருந்துகள் நிற்பதில்லை என்றும் இங்கு வரும் அரசு பேருந்துகள் மக்களை நிரப்பிக்கொண்டு வருகின்றன என்றும் இப்பகுதி மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்குளம் கிராமத்திற்கு வந்து செல்லும் பேருந்தொன்று இருந்தாலும் அது காலை 8-10 மணிக்கு வருவதாகவும் இதில் பயணித்தால் பள்ளிக்கு செல்ல 9:30 மணி ஆகிவிடுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனக்கு ரொம்ப பஸ் வசதி ரொம்ப இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி வரோம். எனக்கு ரொம்ப வேத்திருக்கிறது கூட பஸ்ஸுக்காக தான் ரொம்ப ஓடி வந்து வேத்திருக்கு. இப்போ கூட பார்த்துருப்பீங்க, ஒரு பஸ்ஸில் ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் இங்கே எல்லாரும் மேலே யாரும் இல்லை. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4 அக்கா தான் போகிறாங்க. மொத்தமாக எங்கள் ஊர்லேருந்து ஒரு 30 பேர்கிட்ட போவாங்க. அதுலேருந்து 4 பேர்கிட்ட தான் பஸ்ஸில் ஏறியிருக்காங்க. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி தான் ஸ்கூலுக்கு போவோம்? எங்களுக்கு ஒரு பஸ் வசதி வந்தால் தானே நாங்கள் போக முடியும். எங்களுக்காக ஒரு பஸ்ஸு தயவு செஞ்சு விடுங்க. இல்லை எங்களால் ஸ்கூலுக்கே போக முடியல. வீட்டுக்கு போனாலும் ரொம்ப படிப்பு 10th வேறு நாங்கள் பப்ளிக் டெஸ்ட்டுக்கு ரொம்ப படிக்க வேண்டியதாக இருக்குது. செங்குளம், தமிழாக்குறிச்சி, ஓமநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களை இணைக்கும் புதியதொரு பேருந்து சேவை வந்தாலே உரிய நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியும் என்று இந்த மாணவர்கள் கூறுகின்றனர். செங்குளம் பகுதியில் கூடுதலாக பேருந்துகள் இயக்குவதற்கு குறித்து போக்குவரத்துறை அதிகாரியிடம் கேட்டதற்கு அவர் கூறியது, செங்குளம் பகுதியில் மாணவ மாணவிகளின் போக்குவரத்து தேவை குறித்து உடனடியாக ஆய்வு செய்யப்படும். அதற்குரிய தேவைகள் ஏற்பட்டால் உடனடியாக கூடுதல் பேருந்துகள் அந்த பகுதிக்கு இயக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.